தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னபடி காலத்தை நம்மளால் நிதானிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபடியே இந்த நாளில் கூட உபத்திரவ காலம் 7 வருடம் என்பதை வேத வசனத்தின்படி நாம் நிதானிக்க போகிறோம். ஏற்கனவே 2 பாகம் போடப்பட்டிருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் தானியேல் எழுதின புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை வைத்தும் உபத்திரவ காலம் 7 வருடம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூட புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தை புஸ்தகத்தை பயன்படுத்தி உபத்திரவ காலம் 7 வருடம் என்பதை குறித்து நாம் நிதானிக்க போகிறோம். அதில் நாம் தெரிந்து கொண்ட வேத அதிகாரம் என்னன்னு சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தை பயன்படுத்தி உபத்திரவ காலம் 1வது 3½ வருடத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக மகா உபத்திரவ காலம் 3½ வருடம் என்பதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம நிதானிக்க போகிறோம். வேதத்தில் எல்லாமே ஆர்டராக நமக்கு சொல்லப்படலை. வேதத்தை சரியானபடி நாம் தியானிக்கிற போது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நன்றாக நம்ம கவனிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சூரியன் அணிந்த ஸ்ரீ வருவாங்க. அவங்களை குறித்து நம்ம ஏற்கனவே காணொளி போட்டிருக்கிறோம். அந்த ஸ்ரீ என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது எருசலேமை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் வலு சர்ப்பத்தை பார்க்குறோம், அதுதான் சாத்தான் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்த சகல ஜாதிகளும் இருப்புகோளால் ஆளுகை செய்யக்கூடிய பிள்ளை. இப்போ அந்த சூரியன் அணிஞ்ச சிறிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எருசலேம் நம்ம பார்த்தோம். அந்த சிறிக்கு 2 சந்ததி இருக்குது. ஒன்று அதில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆண் பிள்ளையாகிய இரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. 2வது சந்ததி அதே 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி கைவிடப்பட்டவர்களின் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள். 2 சந்ததி இருக்கிறாங்க. அதில் ஒன்று இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 4வது முத்திரையின் காலகட்டத்தில் நடப்பது. அதுக்கு அடுத்தபடியாய் கைவிடப்பட்ட அந்த சந்ததி என்பது அது 5வது 6ஆம் முத்திரையின் காலம் வரைக்கும் இருப்பாங்க. இது உபத்திரவ காலம் என்று நாம் நிதானிக்கிறோம். சரி, இப்போது வேத வசனத்தின்படி நம்ம கவனிக்கலாம். இப்போ 6ஆம் வசனத்தில் பார்க்குற போது ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனாள். அப்போ சகல ஜாதிகளும் இருப்பவர் ஆளுகை செய்யக்கூடிய ஆண் பிள்ளை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த போது அதுதான் நான் சொன்னோம் இரகசிய வருகை. அது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த ஸ்ரீயானவள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்போது 1260 நாள் அளவும் தேவனால் பூஷிக்கப்படக்கூடிய இடம் அந்த அம்மாவுக்கு உண்டா இருக்குது என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் ஏன் அப்படி நடக்குது என்று சொன்னால் நல்லா நம்ம கவனிக்கிறது, அந்த சிறியா அதாவது ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வானத்தில் யுத்தம் நடக்குது. வானத்தில் யாரோட யுத்தம் நடக்குதுன்னு சொன்னால் மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதரும் சாத்தானும் அவரை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணுகிற போது சாத்தானும் அவனை சேர்ந்த தூதரும் முதலாவதாக கீழே விழுகிறாங்க. இதுதான் 5வது முத்திரையின் காலகட்டம், உபத்திரவ காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். அப்படி இந்த யுத்தத்தில் அவன் தோல்வி அடைஞ்ச போது கீழே பூமியில் அவன் விழுறான். அவனும் அவனை சேர்ந்த தூதரில் விழுறாங்க. விழுந்த உடனே ஃபஸ்ட்டு எங்கே போகிறான் என்று சொன்னால் அந்த சிறியை நோக்கி போகிறான். அந்த சிறியை துன்பப்படுத்த பார்க்குறான். அப்போ துன்பப்படுத்த நினைக்கிற போது அவளை தனிமைப்படுத்துகிறான். எந்த நாடும் அவளுக்கு உதவி செய்ய முடியலை. உதவி செய்யாதபடிக்கு எல்லாமே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தான் அந்த தேசத்தை அழிக்க நினைப்பா. அப்படி நினைக்கிற போது தான் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த எருசலேமுக்கு காணப்படுகிறது. அதை பற்றி தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் வசனத்தில் படிக்கிற போது ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்துள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது கர்த்தருடைய உயர்ந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுக்கப்படுகிறது சொல்லப்படுகிற வார்த்தை. வனாந்தரம் என்பது தனிமைப்படுத்தப்படுகிறது. எருசலேம் இஸ்ரேல் தேசம் தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் ஒரு காலகட்டம் வருகிற போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு 3½ வருஷம்
அதுக்கு இருக்கும். அதுதான் உபத்திரவ காலம். நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க. வானத்தில் யுத்தம் நடந்து சாத்தான் தோல்வி அடைஞ்சு கீழே வரான். கீழே வந்த உடனே ஃபஸ்ட்டு எருசலேம் அழிக்க நினைக்கிறான். அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு எருசலேமுக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் அந்தி கிறிஸ்து 7 வருட ஒப்பந்தம் போடுகிறான். தானியேல் 9:27 சமாதான உடன்படிக்கை இஸ்ரவேலருக்கும் அதே போல இஸ்லாமியர்களுக்குமான உடன்படிக்கை போடப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போது இந்த சிறியாகிய எருசலேமை துன்பப்படுத்தப்பட முடியல, அழிக்க முடியல என்னும் போது அதே 17 நாம் படிக்கும்போது அப்போ இது வலுசர்பமான சிறியின் மேல் கோபம் கொண்டு, ஏன்னா அந்த எருசலேமே எதுவும் செய்ய முடியல, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. அப்போ யார் மேலே அந்த கோபத்தை காட்டுறான்னு சொன்னால், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிட்டு. நான் சொன்னேன் 2 சந்ததி அவளுக்கு இருக்காங்க. ஒன்று ஆண் பிள்ளையாகிய ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்ததி, 2வது கைவிடப்பட்ட சந்ததி, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களின் சந்ததி. சரிங்களா? சரி, இப்போ இதில் நீங்கள் கவனிக்கிற போதே ஸ்ரீயானவள் 1260 நாள் போஷிக்கப்படுகிறார், கர்த்தரால் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார். இன்னொரு இடத்துல 14 சொல்கிறாரு, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். இது 2த்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியானபடி 3.5 வருஷம். இதுதான் முதலாவது உபத்திரவ காலமாக இருக்கும். அந்த உபத்திரவ காலகட்டத்தில் அதாவது அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது ஃபஸ்ட்டு அவன் செய்கிற இஸ்ரேல் அழிக்க நினைப்பான், அழிக்க முடியும். அப்போ ஆண்டுடைய பாதுகாப்பிற்கும் 7 வருஷம் ஒப்பந்தம் போகிறான். 7 வருஷம் ஒப்பந்தம் போட்டு அங்கே தேவாலயம் கட்டப்படுகிறது. பலி காணிக்கை அங்கு செலுத்தப்படுகிறது, மீண்டுமாய் செலுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வரும். அப்போ இப்படியாக அவங்க என்ன பண்ணுவாங்க என்று சொன்னால், அந்த பலியையும் காணிக்கையும் செலுத்தி கொண்டிருப்பார்கள். அதே சமயத்தில் அதே 3.5 வருஷத்தில் உலக மக்களுக்கு என்ன நடக்கும், அந்தி கிறிஸ்துவால் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்குற போது நம்ம 17 பார்த்துட்டோம். கைவிடப்பட்டவங்களே இப்போ போய் அவன் துன்பப்படுத்துகிறான். இதே தான் எத்தனை வருஷம் துன்பப்படுத்துகிறான் என்பதை பார்க்குறபோது வெளிப்படுத்தும் விசேஷம் 13 பார்க்குறோம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்கர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, எத்தனை மாதம்? 42 மாதம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அதுக்கு ஜெயிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். இதில் நம்ம 5 நீங்கள் பார்க்கும்போது, பெருமையானவைகளும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. யாரோட யுத்தம் பண்ண? பரிசுத்தவான்களோட. அப்போ 42 மாதம் என்பது யூதர்களுடைய கணக்கின்படி சரியானபடி 3.5 வருடம். அப்போது அந்த 3.5 வருடம் உபத்திரவ காலகட்டத்தில் எருசலேமை துன்பப்படுத்தப்பட முடியல. ஆகவே அவன் சமாதான ஒப்பந்தம் பண்ணிடுறான். ஆனால் அந்த கோபத்தை கைவிடப்பட்ட கிறிஸ்தவர் மேல் காண்பிக்கிறான் என்பதை பார்க்குறோம். அதில் 13:10 வாசிக்கும் போது தெரிகிறது, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது துன்பப்படுறது இது மத்திய 24 இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது 9 அந்த 10 போல் நீங்கள் படிக்கிற போது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவருக்கு ஒரு பகைக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிற துன்பத்தை பார்க்குறோம். இந்த இடத்துல 10 13:10 நம்மளால் நிதானிக்க முடிகிறது. அப்போது எருசலேமை துன்பப்படுத்த முடியாத கோபத்தை கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மீது பிசாசு காண்பிக்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். இது 5வது முத்திரையினுடைய காலகட்டமாக இருக்கும். அப்போ 3.5 வருஷம் பிசாசுனால எருசலேமை தொட முடியல. ஆனால் அந்த 3.5 வருஷம் கிட்ட நெருங்குகிற பொழுது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியத்திற்கு திசை சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது பரிசுத்த ஸ்தலத்தை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவுள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதுதான் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, இதை வெளிப்படுத்தும் விசேஷம் 13 நம்மளால் பார்க்க வரும். ஒரு மிருகம் ஒன்று வருகிறது. அது ஆட்டுக்குட்டி கொப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருக்கிறது என்றும் வலு சர்பத்தை போல் அது பேசினது என்றும் பார்க்குறோம். 11 பார்க்குறோம். வெளிப்படுத்தும் விஷயம் 13 11 பார்க்குறோம். அது பார்க்குற போது அது
அந்த மிருகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சிலையை உருவாக்கணும். அந்த சிலை பேசுகிறதா இருக்கும், அதுக்கு உயிர் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். இதுதான் வேத வசனப்படி ஏழு ரூபம். இதுதான் பாழாக்குகிற அருவருப்பு என்று சொல்லி பார்க்குறோம். இதுதான் எருசலேம் தேவாலயத்தின் போய் அந்தி கிறிஸ்து வைக்க நினைப்பான். இப்போ அந்தி கிறிஸ்து அதை போய் வச்சு தன்னுடைய ஸ்தானத்துக்கு அதாவது இப்போ முன்பதாக பார்க்குறப்ப அந்த சமாதான ஒப்பந்தம் செய்து ஆலயம் கட்டப்பட்டு பலி செலுத்துகிறக்கூடிய காலம் வரையிலும் தன்னை மேசியாவாக காண்பிக்கிறவன் இப்போ தன்னை கடவுளாக காண்பிப்பான். அந்த கடவுளாக காண்பிக்கிறதுக்கு தான். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளாக தேவகுமாரனாக மாத்திரமல்ல கடவுள் என்பதை காண்பிப்பதற்காக மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அவர் எழுப்பினது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களையும் எழுப்புவதற்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று பார்க்குறோம். அதே போல் இப்போ அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், அவனும் அற்புத அடையாளங்கள் செய்கிறான், இந்த ரோபோவும் அற்புத அடையாளங்கள் செய்கிறது. அதே போல் அவனை பின்பற்றின கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இவர்களும் அற்புத அடையாளங்கள் செய்யும்படிக்கு சாத்தான் அந்தி கிறிஸ்துவலுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான் என்று பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பது யாரை குறிக்க சொன்னால் கள்ள தீர்க்கதரிசி. சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, இந்த 3 நபர்களை பார்க்கிறோம். அப்போ இதில் இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு அந்தி கிறிஸ்து அதிகாரம் கொடுக்கிற போது அவன் பெரிய பெரிய வானத்திலிருந்து அக்கினி இறங்கத்தக்கதான அளவுக்கு பெரிய அற்புதங்களை செய்கிறான் என்று பார்க்குறோம். இது மத்தேயுவிலும் இயேசு கிறிஸ்து அந்த 5வது முத்திரையின் கடைசி ஸ்டேஜ் வருகிற போது மிகப்பெரிய அற்புதங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் கள்ள போதகர்களாலும் நடக்க அற்புத அடையாளங்களை பற்றி நமக்கு போடப்பட்டிருக்குது. கடைசி கட்டத்தில் வருகிற போது இவன் தன்னைத்தான் கடவுளாக காண்பிக்கும்படிக்கு இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்வான். அப்பொழுதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அந்த 666 பயோசிப்பும் கட்டாயமாக்கப்படும். இதை கட்டாயமாக நீங்கள் குத்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த 42 மாதம் நடக்கும். இதுதான் அந்த ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் சொல்லப்பட்ட 3.5 வருஷம் நடக்கும். இதுதான் சொல்லப்பட்ட 1260 நாள் என்று சொல்லப்பட்ட 3.5 வருஷம் முதல் உபத்திரவ காலகட்டத்தில் நடக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே இந்த ஏஐ ரோபோ பரம்ப ஆரம்பிக்கும். இதை வணங்கணும், இவர் தான் இயேசு கிறிஸ்து, இதோ வனாந்தரத்தில் இருக்கிறான்னு சொன்னால் நம்பாதீங்க, இதோ அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் நம்பாதீங்க, இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்று சொல்வார்கள், நீங்கள் புறப்படாதீங்க. ஏன்னா அநேக இடங்களிலே அந்தி கிறிஸ்துவுப்பான அந்த சொரூபத்தை வைத்து இவர்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நம்பி புறப்படாதீங்க. அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்வாங்க, ஆனால் நம்பாதீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக அந்த நாட்களில் அப்படி நாம் நம்பிவிடக்கூடாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் 6வது முத்திரையின் காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்போது இயற்கையில் பெரிய மாற்றம் நடக்கும். சூரியன், சந்திரன் கருப்பு கம்பளி போல கருத்து, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுகிறது என்று பார்க்குறோம். அந்த உபத்திரம் முடிகிற போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்து மேகத்துக்கு மேலே வருவார். அப்போது இதுதான் வெளியரங்கமான வருகை. ரகசிய வருகைக்கு பின்பு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் உண்டாகி அவங்க இந்த 5வது 6வது முத்திரையின் காலகட்டத்தில் சாட்சியாக நிற்பாங்க. இதுதான் உபத்திரவ காலம். 5வது முத்திரையும் 6வது முத்திரையும் சேர்ந்தது தான் உபத்திரவ காலம், முதல் 3.5 வருஷம். அதுதான் அந்த 42 மாதம் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து வருவார், மேகத்துக்கு மேலே வருவார். பூமியில் சகல கோத்திரத்தாரும் இந்த வருகையை காண்பார்கள். இதில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற போது இப்போது இது உபத்திரவ காலம். மகா உபத்திரவ காலகட்டத்தை குறித்து நம்ம பார்க்கிற போது வெளிப்படுத்தும் விசேஷம் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற போது 3வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய 2 சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இது வெளிப்படுத்தல் 11:3 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஏற்கனவே உபத்திரவ காலகட்டத்தில் சாட்சியாய் சொல்லுவதற்கு, சாட்சியாய் நிற்பதற்கு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மகா உபத்திரவ காலகட்டத்தில் அவங்களாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுக்கப்புறம் இந்த பூமியில் மகா உபத்திரவ காலகட்டத்தில் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அப்போது அவர்களுக்கு சாட்சியாக சொல்லவும் தீர்க்க தரிசனம் சொல்லவும் பரலோகத்திலிருந்து 2 சாட்சிகள் வருவார்கள். அதில் 3 நபர்களை 2 பேர் வருவார்கள். ஒன்று
ஏனோக்கு, மோசே, எலியா, இந்த 3 நபர்களை யாராவது இருவர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவங்க தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரி, நம்ம கவனிக்கலாம். இப்போ இந்த 2 சாட்சிகளுக்கும் ஆண்டவர் 5 அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒன்று, தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. 2வதாக, இவர்களை யாராவது ஒழிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வாயிலிருந்து அக்கினி புறப்படும் என்று, அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை அழிச்சு போடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது 2வது அதிகாரம். 3வதாக பார்க்கும்போது வானத்திலிருந்து மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. 4வதாக பார்க்குற போது தண்ணீர்களை ரத்தமாக மாற்றுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. 5வதாக போட்டிருக்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் சகல விதமான வாதிகளால் மக்களை வாதிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க நல்லது சொல்கிறாங்க, உண்மையான ஒரு தெய்வத்தை பற்றி இவங்க சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு பழைய ஏற்பாடை போல உடனுக்குடன் பனிஷ்மெண்ட் நடக்கக்கூடிய ஒரு காலத்தை அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பால் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் எப்போது வருகிறார் என்று சொன்னால் 7வது முத்திரையின் காலகட்டத்தில் வருகிறார்கள். அதுதான் மகா உபத்திரவ காலம். அந்த 7வது முத்திரையின் காலகட்டத்திலிருந்து 7 எக்காலம் 7 கோபகலசம் வரையிலும் மகா உபத்திர காலம். அதில் இவர்கள் கிட்டத்தட்ட 6ஆம் தூதன் இக்காலம் ஊதக்கூடிய காலகட்டம் வரையிலும் ஊழியம் செய்வார்கள். அது வரையிலும் கிட்டத்தட்ட 1260 நாள் கிட்ட வந்துடும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த 7 கோபகலசங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 நாட்கள் அதிகப்படியாக 15 நாட்களுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். அப்படி நடக்கலை அப்படின்னா ஒரு மக்களில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாது. அது மகா உபத்திர காலகட்டத்தில் பயங்கரமான சம்பவம் நடக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இதை நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் 16வது அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். சரி, அப்போ இதுதான் நம்ம மகா உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறோம். 7வது முத்திரையிலிருந்து 7 காலங்கள் 7 கோப கலசங்கள் வரையிலும் மகா உபத்திரவ காலங்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இதில் 1260 நாள் என்பது 3.5 வருஷத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இதில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஊழியம் செய்கிறார்கள். இவர்களுடைய காலகட்டத்தில் தான் அந்த 1,44,000 இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புகிறார். நம்ம ஏற்கனவே நான் சில காணொளியில் சொல்லியிருக்கேன், 5வது முத்திரையின் காலம் 6வது முத்திரையின் காலகட்டத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவருடைய கைவிடப்பட்ட கிறிஸ்தவருடைய காலகட்டத்தில் தேவனுடைய முத்திரை குத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் எல்லாரும் சாட்சி சொல்கிறவங்க இருக்காங்க, ஆவியானவர் அவங்க கூட இருக்கிறாரு. ஆகவே அப்போ முத்திரை குத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மகா உபத்திரவ காலகட்டத்தில் அப்படி கிடையாது. மகா உபத்திரவ காலகட்டத்தில் இந்த 2 சாட்சிகள் வந்து 7 காலங்கள் ஊதக்கூடிய 6 காலங்கள் ஊதக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் தேவனுடைய முத்திரை குத்தப்படுகிறது. அதுவும் இந்த 4 தூதருடைய காலகட்டங்களில் சரியானபடி தேவனுடைய முத்திரை குத்தப்படும். 5வது முத்திரையின் காலகட்டம், அதாவது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தேவனுடைய முத்திரை கிடையாது. இந்த 2 சாட்சியை ஏற்றுக்கொண்ட 1,44,000 இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இந்த தேவனுடைய முத்திரை கிடையாது. இந்த தேவனுடைய முத்திரை உலகத்திற்கு இருக்கிற மக்களுக்கும் குத்தப்படும் என்பதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. 4வது முத்திரையின் காலகட்டம், 4வது எக்காலம் ஊதக்கூடிய காலகட்டம் வரையிலும் இந்த தேவனுடைய முத்திரை குத்தப்படுகிறத நம்ம வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி குத்தப்படுகிற போது 5வது எக்காலம் ஊதக்கூடிய காலகட்டம் வருகிற போது தேவனுடைய முத்திரை தரித்திராத அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த 666 முத்திரை குத்தின எல்லாருக்குமே 5 மாதம் அளவும் அந்த வெட்டுக்கிளிகளினால் வரக்கூடிய வேதனை குறித்து நம்மளால் பார்க்க முடியும். அப்போ உலகத்திற்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது குத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 6ஆம் தூதனை காலம் ஊதக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தங்கள் நடக்கிறதாக நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அது ரோபோக்களுடைய அது யுத்தமாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இந்த யுத்தத்தின் முடிவில் தான் பாதாளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மிருகம் இந்த 2 சாட்சியை கொன்று போடும். இவங்களை 3.5 நாள் ரோமில் இருக்கக்கூடிய விசாலமான வீதியில் இவங்க கிடப்பாங்கன்னு பார்க்கணும். கல்லறையில் இவங்களை வைக்க மாட்டாங்க. எல்லாரும் பரிசுகளை வெகுமதிகளை கொடுத்து சந்தோஷப்பட்டு கொண்டாடுவார்கள் என்பதை நம்மளை பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3 நாளுக்குள்ளே ஜீவாவி இவர்களுக்குள்ளே புகுந்து தேவனிடத்துலேருந்து ஜீவாவி புகுந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை வானத்துக்கு ஏறி வாங்க சொல்கிற போது இவர்கள் மேகத்தில் ஏறி செல்வார்கள். அப்பொழுது இவரை ஏற்றுக்கொண்ட ஜெயங்கொண்ட கூட்டமும் இவர்களோடு கூட பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் என்பது நம்ம வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக 7வது காலம் ஊதப்பட்டு அதுக்கப்புறமாய் 7 கோப கலசங்கள் வேகமாய் நடந்து அருமகுத யுத்தம் நடக்கும். அதோடு கூட இந்த
வேதத்தில் சொல்லப்பட்ட மகா உபத்திர காலம் முடிவடைகிறது என்பதை பார்க்குறோம். அப்போ வேதத்தின்படி நாம் நிதானிக்கிற போது சரியானபடி உபத்திரவ காலம் 3.5 வருடம் என்பதும் மகா உபத்திரவ காலம் 3.5 வருடம் என்பதையும் நம்மளால் நிதானிக்க முடிகிறது இந்த வசனங்களின் படி. அப்போ ஒரு காலங்கள் அரை காலம் என்பது 3.5 வருஷம், 1260 நாள் என்பது 3.5 வருஷம். அப்போ அந்த சிறியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது எருசலேம். அப்போ 3.5 வருஷம் சிறியை சேதப்படுத்த முடியல. அப்போ கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை அந்தி கிறிஸ்து சேதப்படுத்துகிறார் என்பதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக 6ஆம் முத்திரையின் காலகட்டத்தில் அவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கடுத்து உலக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வானத்திலிருந்து 2 சாட்சிகள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தங்களுடைய சாட்சிகளை அவங்க சொல்கிறாங்க. சொல்லுகிற போது அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவனுடைய முத்திரை குத்தப்படுகிறது. அது உலக மக்களுக்கு தொகை சொல்லப்படலை, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் 1,44,000 என்று தொகை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது 3.5 வருஷம் உபத்திர காலம் என்றும். வெளிப்படுத்தும் விசேஷம் 11வது அதிகாரத்தின்படி மகா உபத்திர காலம் 3.5 வருஷம் என்பதும் இதனாலே நம்மளால் சரியானபடி நிதானிக்க முடியும். ஆகவே மகா உபத்திர காலமும் உபத்திர காலம் இணைந்து 7 வருடம் என்பதை இதிலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.